நேற்று வந்து நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஆல்ரெடி அவர் போகிறாரு, நான் போயிட்டுருப்பாருன்னு நினச்சேன். ஜானி இன்னைக்கு நைட்டு நான் சென்னை வரேன், நான் கரெக்டாக அவர் வந்துடுவார், நான் வந்தோடனே நாங்கள் 2 பேரும் கிளம்பாங்க பஸ் ஸ்டாண்டில் மீட் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணி நான் கேட்டேன். நிறைய பேர் என்ன சொன்னீங்க, தனியாக போகாத ப்ரோ, ரிஸ்க்கு எடுக்காத ப்ரோ அப்படி இப்படின்னாங்க. விழுப்புரத்துலேருந்து நான் தான் தனியாக போகிறேன், அவர் கன்னியாகுமரிலேருந்தே தனியாக வராரு. யாரும் இல்லை, நான் நேரில் காட்டும் போது உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும், பாருங்கள், பார்த்துருப்பீங்க அவரை. இன்றைக்கி மீட் பண்ணிட்டு பத்திரமா போயிடுவோம். நான் இன்றைக்கி வந்து எப்படியும் ஹைதராபாத் போயிடுவோம். இன்றைக்கி ஒரு எப்படி தெரியல, நான் பிளான் பண்ணிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு ஒரு ஊருக்கு கடந்து கடைசியாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 நாள் 15 நாள் ஆகும்னு நினைக்கிறேன் லடாக் போகிறதுக்கு. அதேமாரி மற்றவங்க என்ன சொல்கிறாங்கலாம் நான் நினைக்கல, என்னால் முடியும் நம்புகிறேன். அதனால தான் நான் கிளம்பி போனேன். உட்காந்துனே யோசிச்சுனே இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சுது இல்லை, அதனால தான் கிளம்பி போகிற மெயின் ரீசன் என்னன்னா, எப்படி சொல்கிறதுனா, ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை பாலியல் தொந்தரவு கொடுத்து அந்த 5 பேர் கெத்தா சுற்றுறானுங்க. அது ஏதோ பெரிய சாகசம் மாதிரி கெத்தா சுற்றுறானுங்க. நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதோ பத்மபூஷன் அவார்டு வாங்கின மாதிரி காட்டிக்கிறானுங்க. அந்த பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டு பணத்தை கொடுத்துட்டு அந்த கேஸை ஒன்றுமே இல்லை அதேமாரி ஆக்கிட்டு சாதாரணமாக 2 வருஷம் 3 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு ஈஸியாக வெளில வந்துட்டு தௌலத்தாக சுற்றுறானுங்க. அப்படி இருக்கவே கூடாது. நம்ம இந்தியாவில் மட்டும்தான் அப்படி இருக்குது. மற்ற நாட்டில் போய் பொண்ணை தொட சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்று வெட்டுவானுங்கள்னா சுடுவானுங்க. இதெல்லாம் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வெளிப்படையே எடுத்துக்க மாட்டாங்க. அது ஒரு காரணத்துக்காக தான் ஒரு கடுமையான சட்டம் ஒன்று வரணும். பொண்ணை தொட்டால் அவனை தூக்கிடுவாங்கன்னு தெரிஞ்சால் அவன் ஏன் அந்த பொண்ணை தொட போகிறான்? பொண்ணோட விருப்பம் இல்லாமல் தொடுறவன் எல்லாருமே ஒன்றும் சுடணும் இல்லை வெட்டணும். அப்படி தாங்க பயம் வரும். நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இன்ஸ்டா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்குன்னு சொல்லிட்டு இப்படியே இருக்காங்க. நம்ம விழுப்புரத்தில் நடந்த சம்பவம் நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ விக்ரவாண்டி ஸ்கூலில் நடந்த விஷயம், அப்புறம் வந்து ஏகப்பட்டது நடந்திருக்கு. 2 பேர் ஒரு பொண்ணை கற்பழித்து ஏரியில் புதைச்சிட்டு, அதெல்லாம் கேட்டாலே ஒரு மாதிரி இருக்குது. ஏகப்பட்ட பொண்ணுங்க வாழ்க்கையை வெள்ளாடுறானுங்க. இந்த ஸ்கூல் காலேஜில் தான் நிறைய, இந்த ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்டல் படிக்கிற பொண்ணுங்க இதுங்கெல்லாம் ரொம்ப பாவம். அதுங்க தான் இன்னும் வெளியே சொல்லி தெரிஞ்சு ஒரு நமக்கு 10 தெரிஞ்சிருக்கும், ஆனால் தெரியாமல் ஏகப்பட்டது இருக்குது. நமக்கு தெரியாமல் ஏகப்பட்டது இன்னும் உள்ளுக்குள்ளே நடந்துருக்கு. அதெல்லாம் இனிமேல் எப்போ தான் வெளியே வரும்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வீடியோ நிறைய கேர்ள்ஸ் பார்ப்பீங்க, எல்லாருமே சேஃபாக இருங்க. அதேமாரி உங்களுக்கு எதனா ஒன்று நடந்ததுன்னா தைரியமாக போய் வீட்டில் சொல்கிறேங்க. உங்களை நான் ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன். வீட்டில் சொன்னால் வீட்டில் தாங்க மாட்டாங்க. பிரச்சனைனா அப்படிலாம் யோசிக்காதீங்க. வீட்டில் சொன்னால் தான் அந்த பிரச்சனை முடியும். கடைசியில் பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும் போது நீங்கள் யார்கிட்ட போய் நிற்பீங்க சொல்லுங்கள்? எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு தெரிஞ்சிடும். பயப்படாதீங்க. உங்களை முதல்ல அவன் அப்படி பண்ணுறான்னு தெரிஞ்சால் எதுக்கு நீங்களே அதான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அதனால தான் நான் மெயினாக போகிற ரீசன் இதுதான். நான் என்னால் போயிட்டு ஒரு சட்டம் இதுக்காக வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். வெற்றிகரமாக கண்டிப்பாக போயிட்டு வரேன். நீங்கள் யாருமே கவலைப்பட தேவையில்ல. அதேமாரி பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து அதான் இங்கே சென்னையில் தான் இருக்கேன். இப்போ நான் போயிட்டு ஒரு 11 அந்தமாரிலாம் கிளம்பி பஸ் ஸ்டாண்ட் போயிடுவேன். நாங்கள் 2 பேரும் ஜாயின்ட் ஆகி 2 பேரும் ஒன்றா தான் லடாக் போக போகிறோம். உங்களோட சப்போர்ட்டால் தான் நான் லடாக் போவேன். ஏன்னா நீங்கள் பண்ணுற மோட்டிவேஷனில் தான் இருக்குது. நானே மனசு உடஞ்சி உக்காந்தாலும் நீங்கள் பண்ணுற மோட்டிவேஷன்லாம் இருக்குது. அது முடியாதுன்னு தெரியும் என்னால். முடியாது இல்லை, முடியும் என்னால். கஷ்டமானது தெரியும், தெரிஞ்சே தான் நான் போகிறேன். கஷ்டம் இல்லை அப்படிலாம் நினச்சி போல, கஷ்டமானது தெரிஞ்சே நான் போகிறேன். ஏன்னா அது கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கிறது ஒரு லைஃபு. அதேமாரி போனால் உருப்படியாக இருக்கணும். நான் ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. நான் இல்லைலாம் சொல்ல, நான் ஒன்றும் இல்லைடா வாக்கா லெஃப்டில் போகிறான் பணக்காரன் போல இருக்குது அப்படிலாம் இல்லை. என் பேக்ரவுண்ட் சப்போர்ட், என் ஃப்ரெண்ட்ஸு, அண்ணனுங்க, தம்பிங்க, மாமன், மச்சான், எங்கள் ஊர் பசங்க, விழுப்புரம் பசங்க, பாண்டிச்சேரி பசங்க எல்லாருமே நல்ல சப்போர்ட் எனக்கு. அதேமாரி என் இன்ஸ்டா ஃபேமிலிஸ், யூடியூப் ஃபேமிலிஸ் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. அதேமாரி பண்ணுங்கள். அவங்க இருக்கிற தைரியத்தில் தான் நான் இங்கே வந்திருக்கேன். இன்னும் மேலே போவேன். அவங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக இருக்கும். உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். புதுசாக என் வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஃபேமிலிஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உண்மையாக சொல்லப்போனால் நான் வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நான் நிறைய உங்கள்கிட்ட சொல்லணும். நான் தனித்தனி விலாகாக போக சொல்கிறேன். இன்னும் நிறைய என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்களாம் தெரிஞ்சுங்க. இந்த விலாகை நான் முடிச்சுக்கிறேன்.